ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கவுனி அரிசியில் இட்லி போடுவோன்னு சொல்லி அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதோட உளுந்தையும் கழுவி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சாச்சு. காலையில் நல்லா புளிச்சு இருந்துச்சு. சரி இட்லி ஊற்றுவோன்னு சொல்லி எல்லாம் ஊற்றி எடுத்த நேரம் இட்லி வெந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த இட்லி மாதிரி பொங்கி வரலை. அதுக்கு பிறகு நான் களி மாதிரி வந்துச்சு. அதனால் களியவே நான் சாப்பிட்டுட்டேன். மற்றவங்களுக்கு நல்லா தோசை போட்டு கொடுத்தேன். தோசை நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் களியும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கவுனி அரிசியில் களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை அந்த களி கூட தேங்காய் சட்னியும் சிக்கன் கறியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். கவுனி அரிசியில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 1 வீக்குக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளி ஒன்று பறக்க முடியாமல் காகம் விரட்டிட்டு வரவும் கிளி என்ன கால்கிட்ட விழுந்துருச்சு. அது சரி பாவம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அது பார்த்தா கையெல்லாம் கொத்தி கொத்தி எனக்கு கையெல்லாம் ரத்தம் வர துவங்கிருச்சு. காலுக்கு அது மருந்தெல்லாம் போட்டு கூடன்னு வாங்கிட்டு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அது தப்பி ஓடிடுச்சு. அப்புறம் இந்த கூடை கொடுத்துட்டு நான் ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபிஷ் டேங்க் தான் இது. அதோட நான் மீன்களும் வாங்கிட்டு போட்டிருக்கேன். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு கேக் செய்வோன்னு சொல்லி அதுக்கு தேவையானலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 250 கிராமுக்கு கேக் செஞ்சுருக்கேன். கடைசியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து டேஸ்ட்டும் நல்லாவே வந்துருந்துச்சு. இன்றைக்கி என்ன புது அவனில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். புளிக்க வச்சாச்சு. காலையில் நல்லா புளிச்சு இருந்துச்சு. சரி இட்லி ஊற்றுவோன்னு சொல்லி எல்லாம் ஊற்றி எடுத்த நேரம் இட்லி வெந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த இட்லி மாதிரி பொங்கி வரலை. அதுக்கு பிறகு நான் களி மாதிரி வந்துச்சு. அதனால் களியவே நான் சாப்பிட்டுட்டேன். மற்றவங்களுக்கு நல்லா தோசை போட்டு கொடுத்தேன். தோசை நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் களியும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கவுனி அரிசியில் களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை அந்த களி கூட தேங்காய் சட்னியும் சிக்கன் கறியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். கவுனி அரிசியில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 1 வீக்குக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளி ஒன்று பறக்க முடியாமல் காகம் விரட்டிட்டு வரவும் கிளி என்ன கால்கிட்ட விழுந்துருச்சு. அது சரி பாவம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அது பார்த்தா கையெல்லாம் கொத்தி கொத்தி எனக்கு கையெல்லாம் ரத்தம் வர துவங்கிருச்சு. காலுக்கு அது மருந்தெல்லாம் போட்டு கூடன்னு வாங்கிட்டு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அது தப்பி ஓடிடுச்சு. அப்புறம் இந்த கூடை கொடுத்துட்டு நான் ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபிஷ் டேங்க் தான் இது. அதோட நான் மீன்களும் வாங்கிட்டு போட்டிருக்கேன். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு கேக் செய்வோன்னு சொல்லி அதுக்கு தேவையானலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 250 கிராமுக்கு கேக் செஞ்சுருக்கேன்.